நீங்க இப்படி கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடுறத பார்த்தா எனக்கு எங்க ஊர்ல எங்க பயல்களோட விளையாடுனதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. அண்ணே, என்னையும் கொஞ்சம் விளையாட்டுக்கு சேர்த்துங்கண்ணே. சரி சரி, சொல்லிட்டேல்ல. பசங்களா, தவக்களையும் நம்ம கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கலாமா? சரிப்பா. ஓகே. அண்ணே, இப்போ நாங்க எல்லாரும் உங்களை சுத்தி வந்து நிப்போமா? நீங்க சமத்து பையனா? என்னது? சமத்து அங்கிளா? ஏய், ஐயோ, சமத்து அண்ணன். இது ஓகேவா? நீங்க சமத்து அண்ணனா இருந்து இங்க இருக்கிற எங்க எல்லாருலயும் இருந்து யாருன்னா ஒருத்தரை கவக்குன்னு பிடிக்கணும். வா. போங்க போங்க போங்க. அம்மா வாமா. ஐயோ டே அப்பா, இப்ப அம்மாவும் ஆட்டத்துல இருக்காங்க. ஓ, என்ன சார் திடீர்னு பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க? பாரதி, விளையாடுறதுக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. ஆடணும்னு நினைச்சா எல்லா விளையாட்டையும் ஆடி பார்த்துட வேண்டியதான். மித்ரா, நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். என் காதலை கண்டிப்பா ஒரு நாள் நீ புரிஞ்சு ஏத்துப்ப. இந்தா, இதை வாங்கிக்கோ. ஹேய், என்ன வம்பு பண்றியா? நீ மட்டும் மரியாதையை இந்த இடத்த விட்டு போகல, உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி ஈவ்டீசிங்னு புடிச்சு கொடுத்துருவேன். மித்ரா, நீ போலீஸ்க்கு போன் பண்ணிருவேன்னு சொல்றதால நான் இப்போ உன்னை விட்டு போகல. நான் உன்னை விரும்புறேன், நீயும் என்ன கண்டிப்பா விரும்புவன்னு நம்புறேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப நான் கிளம்புறேன், ஆனா மறுபடியும் கண்டிப்பா வருவேன். யார் இவ? பைத்தியக்காரன். திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கிரீட்டிங் கார்டு, ரோஸ், பலூன்னு ரொம்ப கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த சம்பவகுமாரோட வேலையா இருக்குமோ? அவன் தான் வீட்டுக்குள்ள வந்தப்போ இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனா இருந்தா எதுக்காக முகத்தை மறைச்சிட்டு வரணும்? ஒருவேளை பாரதி யாரையாவது வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? அவளெல்லாம் லேசா எடை போட முடியாது, செஞ்சாலும் செய்வா. சார், நேத்து நைட்டே நீங்க ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னீங்க, வந்துட்டோம். இப்பவாவது எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது என்ன கேள்வி பாரதி? அதுக்காக தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்றேன். ஆதித்யா, உங்க பிடி மாஸ்டர் எங்கடா இருப்பாரு? குட் மார்னிங் சார். அப்பா, தோ அங்க வந்துட்டு இருக்காரு பாருங்க. அவர் தான் எங்க ஸ்கூலோட பெட்டி மாஸ்டர். சரி, வா போலாம். வா. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார், நான் தமிழ் ஆதித்யாவோட அப்பா. உங்கள் ஸ்கூலில் ரன்னிங் காம்படிஷன் நடக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஆமாம் சார், இது வருஷம் இந்த ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷன் தான். இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல் லெவல்னு ரன்னிங் காம்படிஷனில் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன் சார், என்ன விஷயம்?
எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சார், இந்த வருஷம் நடக்க போகிற காம்படிஷனில் என் பொண்ணு தமிழை 100 மீட்டர்ஸ் ரன்னிங்கில் நீங்கள் சேர்த்துக்கணும் சார். அது விஷயமா பேச தான் நான் வந்தேன். இப்போ நான் ஏன் தமிழ் காம்படிஷனில் ஜெயிப்பான்னு உறுதியாக சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் சார். தமிழ் உனக்கு ஓகே தானே? சார், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா தமிழ் ரன்னிங் ஓடுறத பார்க்காம என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. தமிழுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். சார், உங்களுக்கு ஓகேனா தமிழ் இப்போவே ஓடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கா? இல்லை தமிழ்? ஆதி சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசணும். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரே நிமிஷம் வாங்க. என்ன சார், தமிழ் ரெடியா இருக்காங்களா? ரெடி சார். சார், இந்த பையனுடைய பேரு பிரவீன். ரன்னிங்ல பெஸ்ட் அத்லட். இன்னைக்கு இந்த பிளேயர் கூட தான் தமிழ் ஓட போறா. சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியும் பசங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியும் வேறு வேறு. அதனால தான் ஜெண்டர் பேஸ்னு காம்படிஷன் தனித்தனியாக நடக்குது. நீங்கள் என்னென்னா ஒரு பையன் கூட தமிழை ஓட வச்சு அவளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. இது எப்படி சார் சரியாக வரும்? நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் எனக்கும் தெரியும் மிஸ்டர் ஆதி. திடீர்னு உங்கள் பொண்ணை வந்து காம்படிஷனில் சேர்த்துக்க சொல்லி கேட்குறீங்க. மற்ற பொண்ணுங்களோட ஓடி ஜெயிக்கிறதுக்கு பதிலாக பெஸ்டா இருக்க அந்த பையன் கூட உங்க பொண்ணு ஓடி ஜெயிச்சான்னா உங்க பொண்ணை வேலிட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த ஏற்பாடு. தமிழ் பிரவீனை ஜெயிக்கட்டும், அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே காம்படிஷன்ல கலந்துக்கட்டும். சார், நீங்க சொல்றது சரியா இருக்கான்னு நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க சார். ஓகே சார், தமிழ் யாரு கூட வேணாலும் ஓடி ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்கா? தமிழ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, பார்த்து ஜாக்கிரதை. உன்னால ஓடி ஜெயிக்க முடியும். அதை நீ நம்புற இல்ல? அந்த நம்பிக்கை ஒன்று போதும். உன்னால முடியாத விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சார், தமிழ் போட்டிக்கு ரெடியா இருக்கா? நீங்க எப்போ வேணா ஆரம்பிக்கலாம்.